ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரः. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரः. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரः. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 101வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 102வது ஸ்லோகம் வாசிக்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 115வது ஸ்லோகம் இன்னைக்கு வாசிக்கிறோம். ஆதாரநிலையோ தாதா ஆதாரநிலையோ தாதா புஷ்பஹாச பிரஜாகரஹ பிரஜாகரஹ புஷ்பஹாச பிரஜாகரஹ. ஊர்ಧ್வக சத்பதாச்சாரஹ ஊர்ಧ್வக சத்பதாச்சாரஹ. பிரணத பிராணதः பிரணவப்பனः பிராணதः பிரணவப்பனः. ஆதாரநிலையோ தாதா புஷ்பஹாச பிரஜாகரஹ ஊர்ಧ್வகः சத்பதாச்சாரः பிரணதः பிரணவப்பனः. ஏதோ கிராஸ்டாக்கு பிரணதகன் இருக்கு. பிராணதः பிரணவः பனः. இந்த 102வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மொத்தம் 9 நாமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 9 நாமத்தில் 950வது நாமம் இதில் முதல் நாமமாக ஸ்டார்ட் ஆகிறது. ஆதார நிலையாக. ஆதார நிலையம். நிலையம் அப்படின்னா வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் இடத்துலலாம் வீட்டுக்கு பேர் வைக்கும் போது நிலையம் நிலையம்னு வைப்பாங்க. நிலையம் அப்படின்னா நிலை பெறுகின்ற இடம் நிலையம். தமிழில் ஈஸியாக தான் லயம் ஆகிற இடம்னு அர்த்தம். நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா எங்கே நல்ல லயம் ஆகிறோம். வீடு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சுகமாக தூங்கி போகிறோம். இதான் மையப்பகுதியாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே வேணாலும் ஊர் சுற்றுறோம். கடைசியில் வீட்டுக்கு சேர்ந்துடுறோம். வீட்டுக்கு நிலையம் அப்படின்னு பேர். அது ஏன் வீடுன்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலையம்னு பேர் வச்சிருக்குன்னா இதுதான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம். நம்ம எங்கெங்கெல்லாம் போனாலும் கூட ராத்திரியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்மளோட நெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துடுறோம். இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்ய மகரிஷிட்ட ஜனக மகாராஜா கேள்வி கேட்கும்போது சொல்கிறார்,
ஹிருதயம் ஏவ சாம்ராட் அப்படின்ற. ஹிருதயம் தான் ஏ சம்ராட், இந்த ஹிருதயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளுக்கும் பிரதிஷ்டிதம். இந்த மொத்த ஜீவராசிகளுக்கும் ஆதாரஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிருதயம். எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரதமாகும் போது ஹிருதயத்திலிருந்து வெளியில கிளம்பி போகுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிருதயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா லயத்தையும் அடைகின்றன. அப்ப நமக்கு ஆதாரஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயம். ஹிருதயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதி அயம் இது ஹிருதயம் பிரம்ம தத்துவம். ஹிருதயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்துக்கு பேரே ஹிருதயம்னு பேரு. அந்த ஹிருதயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவமானது சுவாமியா இருக்கார். அதனால ஆதார நிலையக அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையம்னா லயஸ்தானம்னு பேரு. லயம் லயம் அடையிற ஸ்தானம். இந்த அதே மாதிரி ஆதார நிலையக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லயஸ்தானமும் எதுவோ அதுக்கு பேர் ஆதார நிலையகன்னு பேர். நம்ம சுவாமியோடு தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சங்கமிக்கிறோம். ததா சோமிய சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. சதா சோமிய ஏ சோமிய சதா. சதா அப்படின்னா அந்த சத்தோட அந்த ஆதார தத்துவத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பன்னோ பவதி ததா. அந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ததான்னா அந்த சமயத்தில் டீப் ஸ்லீப்பில் அந்த சத்தத்துவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றுபட்டவங்களாக நம்ம இருக்கின்றோம். நம்ம லயமாகும். எல்லா ஜீவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவினிடத்துல அந்த டீப் ஸ்லீப்ல லயமாகி அந்த பரமாத்மாவாகவே இருக்கின்றோம். திரும்ப அங்கிருந்து வெளியில கிளம்பி வரும், திரும்ப லயமாகிறோம். அப்போ வந்து நமக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரமாத்மா தான் ஆதாரஸ்தானம். இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரம் அந்த பரமாத்மா தான். அதனால ஆதார நிலைய அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அதுக்கு அடுத்து ஆதாரம்னா பேஸு, ஸ்கிரீன் மாதிரி. அதுக்கப்புறம் நிலையக அப்படின்னா லயஸ்தானம். அப்போ ஆதாரமாகவும் சர்வத்துக்கும் லயஸ்தானமாகவும் இருப்பதால் ஆதார நிலையக. 950வது நாமம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தாத்தான்னு இருக்கு. ரெண்டு மீனிங் இருக்கு. அதாத்தான்னு ஒரு ஆ போட்டு அதாத்தான்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா தாத்தான்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு. அதாத்தானா என்ன மீனிங் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாத்தா அப்படின்னா தனக்கென்று தாங்குபவர் இல்லாதவர். பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்குறார் ஆதாரமாக இருந்துக்கிட்டு. ஆனால் அவருக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமா வித்யால சொல்லுது கஸ்மின் பிரதிஷ்டித இது. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம் எதனிடத்தில் பிரதிஷ்டிதமாக இருக்குது அப்படின்னு கேள்வி வரும்போது குரு சொல்றார் ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. தன்னோட மகிமையிலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தத்திலேயே அது நிலை பெற்று இருக்கு. அதுக்கு வேறா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆதார தத்துவம் இல்லை. அப்ப தாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சுவாமிக்கு தாங்கிறவர் யாரும் இல்லை. சுவாமிதான் எல்லாத்தையும் தாங்கிறார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா அதாத்தான்னு பேர். அதாத்தானா நெகட்டிவ், தாத்தா அப்படின்னா தாங்குபவர், அதாத்தானா தாங்குபவர் இல்லாதவர். தனக்கென்று தாங்குபவர் யாரும் இல்லாதவர், ஆதார தத்துவம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தான்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். கர்ம பலன்களை கொடுப்பதன் மூலம் இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் தாங்குபவர் அப்படின்னு தாத்தான்றதுக்கு அர்த்தம் எடுக்கணும். தாத்தா யதாபூர்வம் அகல்பயத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்ருதியும் இருக்கு. தாத்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவையும் குறிக்கக்கூடியது. பிரம்ம ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார், சதுர்முக பிரம்மா ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். ஆனால் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா தாத்தான்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன்களை ஜீவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக எல்லா ஜீவர்களையும் தாங்கிறார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புஷ்பஹாசக அப்படின்னு ரொம்ப அற்புதமான பேர், ரொம்ப அற்புதம், எக்ஸலண்டான பேர். எப்படி இதெல்லாம் தோணுதுன்னு தெரியல. புஷ்பஹாசக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், புஷ்பம் மொட்டுக்களாக இருக்குது. மல்லி மொட்டு இருக்குது, மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு மொட்டு மொட்டாக இருக்கும். அரளிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக வந்து ஈவினிங் டைமில் நல்லா மொட்டு மொட்டு மொட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் சூரிய உதயம் ஆக 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 அப்படியே மலர்ந்து போகுது இல்லை? எப்படி மொட்டுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்து மலராகின்றனவோ, ஹாசம்னா புஷ்பஹாச அப்படின்னா புஷ்பமாக மலருதல் அப்படின்னு.
அதே மாதிரி சுவாமி என்னவா ஆகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் என்னவா இருந்தார் சுவாமி? ஆனந்தமாக இருந்தேன், தூக்கத்தில் ஒன்றும் தெரியவில்லை, ஆனந்தமாக இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வியக்தமாக அந்த இடத்துல சுவாமி இருந்தார். அவ்வியக்தம்னா வெளிப்படாதவர். எப்படி மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூவோட மொட்டு மலராமல் இருக்குமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்த நாமினி பரமேச சக்திக்கு கூட வந்து அவ்வியக்தத்தோட கூட சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படாமல் இருந்தார். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்தத்துவமா, அகங்கார தத்துவமா, பஞ்ச தன்மாத்திரைகளா, கர்மேந்திரியங்களா, ஞானேந்திரியங்களா, பஞ்சமகா பூதங்களா, மனசா, இந்த மொத்த ஜெகத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில என்ன பண்றார்? மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு எப்படி மலர்ந்து மலரா ஆகுமோ அதே மாதிரி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்ச ரூபமா மலருகின்றார். என்ன வார்த்தை பாருங்க. சுவாமி தான் பிரபஞ்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வமா வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்து இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பஹாசக அப்படின்னு பேர். பூத்தாலேவா? அம்பாலையா? பூத்தாலே. அம்பாள் அபிராமி அந்தாதி வார்த்தை இருக்கான் பூத்தாலே அப்படின்னு. அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து இருக்காளாம், இந்த ஜெகத்தா பூத்து இருக்கா. அதேதான் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பூத்து இருக்கார், மலர்ந்து இருக்கார். அதுக்கப்புறம் பிரஜாகரக. பிரஜாகரக அப்படின்னா கரகன்னு போட்டிங்கன்னா வம்பா போயிடும். பிரஜா கரகன்னு போட்டிங்கன்னா பிரஜைகளை செய்பவர்னு ஆயிடும். ஆனால் இங்கே வந்து பிரஜாகரக, ஜாகரக அப்படின்னு அர்த்தம். பிரஜாகரக நல்ல முறையில் விழித்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். நல்ல வேக்கப்பில் இருக்கவர். நல்ல வேக்கப்பில் இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துரியம் திரிசு சந்ததம். அந்த துரியம்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா 3 காலத்திலையும் தூங்காதது, விழித்திருப்பது. சாஸ்திரங்கள் அதுக்கு என்ன பேர் சொல்லுது அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு அலுப்ததிற்கு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிது. என்ன பேர்? ரொம்ப எக்ஸலண்டான பேர், ஞாபகம் வச்சுக்கணும். பிரஜாகரக பக்கத்திலே போட்டுருங்க. அலுப்ததிற்கு அப்படின்னா பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் பார்வை இல்லாமல் போவதே இல்லையா, லோப்பமாகிறது இல்லை, லுப்தமாகி போறதில்லை, மறைந்து போகாத பார்வை உடையவர். அப்ப மறைஞ்சு போகாமனா சதா காலமும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜாகிரதத்துல பார்க்கிறார், சொப்பனத்துல பார்க்கிறார், சுஷுப்தியிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு பேர் அலுப்ததிற்குன்னு பேரு. அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? பிரஜாகரக, பிரஜாகரக அப்படின்னு போட்டிருக்கு. நன்றாக விழிப்புல இருக்கிறவர். நம்மெல்லாம் என்ன பண்றோம்? மனசோட தேகத்தோட சேர்ந்து இருக்கோம். அதனால மனசு தூங்கி போகும்போது நம்ம தூங்கி போயிடுறோம். நம்மெல்லாம் மீடியத்தை பிரதானமா வச்சவங்க. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன எதோட சார்ந்து இருக்கு? ரிஃப்ளெக்ஷன் வரணும்னா எது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியம் இருக்கணும். அப்போ நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் தூங்கி போகுது, மனசு தூங்கி போகுது, புத்தி தூங்கி போகுது. இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்மளும் என்ன ஆயிடுறோம்? தூங்கி போயிடுறோம். இது எல்லாம் தூக்கத்துக்கு போகுது, லயத்துக்கு. இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தூங்கிறதே இல்லை. அது சதா விழிப்படைந்து விழிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்வை மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவஸ்தைகளே இல்லை. அது சதா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால பிரஜாகரகான்னு பேர். அதுக்கப்புறம் ஊர்த்வகா அப்படின்னு பேர். எந்த காரணத்தினால அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா பார்த்துக்கிட்டு இருக்கோ, துரியமா இருக்கோ, அந்த காரணத்தினால எல்லா சர்வேஷாம் உபரிவர்த்ததே, அது எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறது. சந்திரன் மேல இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பிரதிபிம்பங்கள். அப்ப பிரதிபிம்பங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர்த்வகா அப்படின்னு சுவாமிக்கு பேரு. ஊர்த்வகான்னு பேரு. பூத்தவளே புவனம் 4ஐயும் காத்தவளே அப்படின்னு அபிராமி அந்தாதியில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொல்ற. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே என் கரந்தவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. என்ன அருமையான பாட்டு பாருங்க. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பூத்து இருந்து காக்குறாளாம். என்ன பாட்டு அபிராமி வந்தாது. எல்லாம் ஒண்ணுதான். எல்லா இடத்துலயும் அனுபூதிமான்களோட வச்சனங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு.
ஆச்சாரியர் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஊர்த்வகா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? பிரதிபிம்பங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இருப்பதனால், பிம்பமாக இருப்பதால் அவர் பார்த்தீங்கன்னா ஊர்த்வக, எல்லாத்துக்கும் மேலாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். மேலாக இருப்பவர். அதுக்கு அடுத்தது சத்பதாச்சாரக. பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அநேக அவதாரங்கள் பண்ணினார். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீதாதேவியை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சிதையில் ஏற்றினார், எதுக்கு அக்னி பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஞா பண்ணினார் அப்படின்னு கேள்வி வரும்போது, ஒரு ராஜா பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதி. ராஜா பார்த்தீங்கன்னா யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவேதர ஜனக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததுனு வர்த்ததே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாவில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதை ஆச்சரணம் பண்ணுறாங்களோ அதையே பின்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்களும் பிரமாணமாக எடுத்துக்கொண்டு செயல் புரிவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவதார புருஷர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் பார்த்தீங்கன்னா மரியாதா புருஷராக இருந்தார். அந்த மரியாதா புருஷராக இருந்து தர்மம்னா இப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். அந்த ராம அவதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீதாவை பார்த்தீங்கன்னா எதுக்கு அக்னி பிரவேசம் பண்ணினார் அப்படின்னும் போது தர்மத்தை நிலைநாட்டணும். அவருக்கு சீதா மேலாம் நம்பிக்கை இல்லை. எப்படி நம்பிக்கை இல்லாமல் போகுமா? சாட்சாத் அவதார புருஷர், அவருக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சிம்மங்காட்டி. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு விஷயம் வேணும், அதனால நிறைய வாதம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பண்ணது தப்பு, அவர் செஞ்சது சரியில்லை தப்பு, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா தர்மத்தை சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் அங்கே அக்னி பிரவேசம். வாஸ்தவத்தில் அது முக்கியமில்லை அப்படின்னு நிறைய டீக்காக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அப்போ வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா சத்பத ஆச்சாரக. சத்பத அப்படின்னா சாதுக்கள், சாதுக்கள்னா சந்துக்கள், பெரியவங்க, வேதத்தை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் சத்துக்கள்னு பேர். அவங்களுடைய ஆச்சரணத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சத்பத. பத அப்படின்னா மார்க்கம்னு அர்த்தம். சத்பத அப்படின்னா சாதுக்கள் செல்லுகின்ற மார்க்கம், வேத மார்க்கம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கர்மங்களையும் பார்த்தீங்கன்னா அவதார காலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரம் பண்ணினார், அனுஷ்டிச்சார். அதனால சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா சத்பதாச்சாரக. சத்பதாச்சாரக அப்படின்னு பேர். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கார். நான் சொன்னேன்ல ஆஞ்சநேயர், இவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சந்தேகம் வந்திருக்கு நாரதருக்கு. இவர் 16,000 கன்னிகைகளோட பார்த்தீங்கன்னா எப்படி குடும்பம் நடத்துவார் அப்படின்னு போய் பார்த்தா எல்லா கிருஷ்ணர் எல்லா வீட்லேயும் இருந்துக்கிட்டு ஒரு கிரகஸ்தர் என்ன மாதிரி பஞ்சமகா யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி வீட்டில் இருந்து சகஜமாக பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சரியா பண்ணலை அப்படின்னா மற்றவங்களும் சரியில்லாமல் சரியா பண்ண மாட்டாங்க. பிரமாணம் சுவாமி. அதனால பார்த்தீங்கன்னா சத்பதாச்சாரக, அவர் நடந்து காட்டுறார் எல்லாத்தையும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. சந்தியாவந்தனத்தை முறையா பண்ணியிருக்கார், ஔபாசனம்ன்ற அக்னிஹோத்திராதிகளை முறையா பண்ணியிருக்கார், பஞ்சமகா யஜ்ஞங்களை முறையா பண்ணியிருக்கார், தேவ பூஜை, பித்திருக்காரியம் எல்லாத்தையும் விடாம பண்ணியிருக்கார் சுவாமி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிராணதக. பிராணதக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிராணன் அப்படின்றது ஹிரண்ய கர்ப்பர். நம்ம கீதா படிச்சுக்கிட்டு இருக்கோம். 13வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேர் நான் சொல்லியிருக்கேன். ஈஸ்வரனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா பீஜ பிரதபிதா. பகவான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? பீஜத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கின்ற அப்பா அப்படின்னு. பீஜம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன்தான் பீஜம், கர்ப்பம் அப்படின்னு பேர். அப்போ பிராணன் பீஜம். இந்த பிராணன் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். அப்ப ஈஸ்வர ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா சுவாமிதான் ஈஸ்வரனா இருக்கார். சதுர்வியூகன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. சுவாமிதான் சுத்த பிரம்மம், சுவாமிதான் ஈஸ்வரன், சுவாமிதான் ஹிரண்ய கர்ப்பர், சுவாமிதான் விராட். இந்த மொத்த ஜெகத்தா இருக்கார் விராட். புஷ்பஹாசகன்னு விராட்டை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜாகரக அப்படின்னு துரியத்தை சொல்லியிருக்கோம், ஊர்துவக அப்படின்னு துரியத்தை சொல்லியிருக்கோம், ஆதார நிலையக அப்படின்னு துரியத்தை சொல்லியிருக்கோம், அதாத்தான்னு துரியத்தை சொல்லியிருக்கோம் சுத்த பிரம்மத்தை. அதே மாதிரி சத்பதாச்சாரக அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை தர்மாச்சரணம் பண்ற அவதார புருஷரா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பிராணதகன்னு சொல்லும் போது என்ன வந்துருது அப்படின்னா பிராணனை
கொடுப்பவர். அப்ப பிராணன் வேற, கொடுக்கிறவர் வேற ஆயிடுது இல்ல. யாரு கொடுக்கிறா பிராணனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். பகவான் தான் ஈஸ்வரனா இருந்துகிட்டு என்ன பண்றார்? இரண்ய கர்ப்பரா இருந்தவர் ஈஸ்வரனா இருந்துகிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா பிராணனை கொடுக்கின்றவராக இருக்கிறார். பிராணதகன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் மரண காலத்துல இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? பிராணனை கொடுக்கறது மூலமா திரும்பவும் ஜீவிக்க வைக்கிறார். இந்த சரீரம் போயிடுச்சு அப்படின்னா இந்த பிராணனை கொண்டுட்டு போய் என்ன பண்றார்? வேற ஒரு சரீரத்துல கனெக்ட் பண்றார். பீஜமா பாத்தீங்கன்னா வேற ஒரு அம்மாவோட யோனியில பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில கொண்டு போய் சேர்க்கிறார். பிராணனை கொடுப்பவர் சுவாமி பிதா. பீஜ பிரத பிதா. அந்த பீஜ பிரதக அப்படின்றது தான் இங்க பிராணதகன்னு வந்திருக்கு. அங்க பீஜத்தை கொடுப்பவர் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா பிராணனை கொடுப்பவர். பிராணனை தருபவருக்கு பேரு பிராணதக அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்து பிரணவஹா, ரொம்ப முக்கியமான மந்திரம். அவர் தான் பாத்தீங்கன்னா அகாரமா பாத்தீங்க அப்படின்னா விராட்டா இருக்கார், உகாரமா பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பரா இருக்கார், மகாரமா ஈஸ்வரனா இருக்கார், துரியமா அமாத்திரையா பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மமா இருக்கார். அதனால பூரண ஓங்கார ஸ்வரூபி பாத்தீங்க அப்படின்னா பகவான் சதுர் வியூகத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த ஓங்காரத்துக்குள்ளார கொண்டு வந்துடலாம். சதுர் வியூகமா 4 பாதங்களை உடையவரா சுவாமி ஓங்கார பொருளாக இருக்கின்றார். பிரணவமா இருக்கார். பிரணவஹா, பிரணவஸ்வரூபியா இருக்கார். அதுக்கப்புறம் பனக. பணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பணம் நம்ம சொல்றோம்ல, நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரன்சிக்கு பணம் தானே நம்ம சொல்றோம். பணம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். பணம்னா என்ன அர்த்தம்னா விவகாரார்த்தம் பணம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு மீடியம் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் பணம்னு பேரு. அப்ப பனக அப்படின்றதுக்கு அர்த்தம் விவகாரம் செய்வதற்கான வஸ்து. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமரூப விவகாரங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விவகாரம் செய்யறவர் யாரோ அவருக்கு பேர், அந்த மீடியத்துக்கு பேர் சுவாமி பனகன்னு பேர். இந்த உலகத்தில் இருக்க நாமரூபங்கள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா யாரு விவகாரம் பண்றா? நாமரூபத்துல யார் விவகாரம் பண்ணிட்டு இருக்கா? நம்ம தான். குணங்கள் ஜடம் யார் பண்றா? நம்ம தான். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவர்கள் தானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாமரூபத்தோட விவகாரம் சுத்த பிரம்மம் பண்ணுதா இல்ல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்ணுதா? நீங்க தான் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். சுத்த பிரம்மம் அவ்வியவகாரியம். மாண்டுக்கியம் சொல்லும் போது சுத்த பிரம்மத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா அவ்வியவகாரியம் அப்படின்னு பேர். விவகாரம் இல்லாதது. ஒரு விவகாரத்தையும் சுத்த பிரம்மம் பண்ணாது. அப்போ பாத்தீங்கன்னா யாரு விவகரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். ஜீவ ரூபத்துல நம்ம தான் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு அவர் கிருஷ்ணர், இவர் கோவிந்தர் அப்படின்னு நாமத்தை சொல்லி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ரூபத்தோட விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லோக்கத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த ஜீவர்கள். இந்த ஜீவரூபத்துல பாத்தீங்கன்னா விவகாரம் செய்பவராக சுவாமிதான் ஜீவரூபத்தில் இருக்கின்றார். முக்கியமான இது ஜீவரூபத்துல யார் இருக்கா? ஜீவரூபேன சுவாமிதான் இருக்கின்றார் எல்லா ஜீவரூபத்திலையும். அதனால அவருக்கு பேரு பனகன்னு பேரு. நாம ரூபங்களை விவகாரம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றா வந்துருங்க. 950வது நாமம். நிறைய மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் தேடினீங்கன்னா, ஏதாவது கமெண்ட்ரியில் தேடினீங்கன்னா கிடைக்காது. கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நாமங்களுக்கு மீனிங்லாம் வாஸ்தவத்தில் கிடைக்கும். இல்லைனா லிட்ரல் மீனிங்காக எழுதிட்டு போயிட வேண்டியதுதான். சுவாமியும் சின்னதாக எழுதிடுறாரு, அதோட லைட்டாக. சங்கர பாஷ்யமே இல்லை. சங்கர பாஷ்யத்தை அதுக்கப்புறம் எங்கே மற்ற கம்பேரிசன்லாம் எங்கே வரப்போகுது? மாண்டுக்கியத்தெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாம ரூபங்களை விவகரிக்கிறவர்னு நான் எழுதியிருக்கேன். ஆனால் துரியத்துக்கு என்ன பேர்? அவ்வியவகாரியகன்னு பேர். அவ்வியவகாரியம். ஈஸ்வரன் விவகாரம் பண்ணுறாருன்னா ஈஸ்வரன் உதாசீனவது ஆசீனகன்னு சொல்லியாச்சு. உதாசீனவது ஆசீனம்னு 9 இன்னைக்கு பார்த்தோம்ல 9வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நாமரூபத்தோட விவகாரம் அவருக்கு இல்லவே இல்லை. விவகாரம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவரூபத்தில் ஜீவர்களா இருக்கிற நம்ம தான் நாமரூபங்கள்ல விவகாரம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கோம். இந்த ஜீவரூபத்துல யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான் அநேக ஜீவரூபமா தன்னையே ஜீவர்களா கல்பனை பண்ணிக்கிட்டு சம்சாரி மாதிரி சுவாமி தான் பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் இருக்கார். சாமி தான் எல்லா ரூபத்திலையும் சம்சாரியா இருக்கார். வாஸ்தவத்துல இல்ல, ரிஃப்ளெக்ஷனா அவர் தான் இருக்கார். ரிஃப்ளெக்ஷன் உண்மையா பொய்யா? பொய்.
அப்போ இங்கே நடக்கிற சம்சாரமும் பொய். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனாக யார் மாறினா? ஒரிஜினல் தான் ரிஃப்ளெக்ஷனாக ஆச்சு வாஸ்தவத்தில். அதனால தான் பனக அப்படின்னு பேர். 950வது நாமம் வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆதார நிலையா ஆதாரஸ்ச அசௌ நிலையஸ்ச இது ஆதார நிலையா. ஆதாரமாகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் லயஸ்தானமாகவும் இருப்பதால் ஆதார நிலையா. பாஷ்யக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பாஷ்யக்காரர் மீனிங் அவரோட ஐடியாவில் என்ன பண்றான்னு பார்ப்போம். பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாரானாம் ஆதாரத்வாத். பிருத்திவியாதி இந்த உலகத்தில் இருக்கிற என்னது பஞ்சபூத்தங்கள் இருக்குல்ல, பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத்தங்கள் தான் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்கிற சர்வத்துக்கும் ஆதாரமாய் இருக்கின்றது. அதான் சொல்றாரு, பிருத்திவியாதீனாம் பஞ்சபூதானாம் ஆதாரானாம். ஆதாரமாக இருக்கக்கூடிய பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூத்தங்களுக்கும் ஆதாரத்வாத். இந்த பஞ்சபூத்தங்களுக்கும் ஆதாரமா யார் இருக்கா அப்படின்னா சுவாமிதான் ஆதாரமா இருக்க. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார நிலையாக அப்படின்னு பேர். சிம்பிளா சொல்லிட்டார். இந்த பஞ்சபூத்தங்களும் லயம் ஆகிறது எங்க? நிலையன்றதுக்கு வார்த்தைக்கு ஆச்சாரியர் பண்ணல, ஆதாரத்துக்கு மட்டும் பண்ணியிருக்கார். நிலையம் அப்படின்னா பஞ்சபூத்தங்கள் எங்க போய் லயமாகுது? தூக்கத்துல. இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை நம்ம பார்க்கிறோமே, தூக்கத்துல எங்க போய் லயமாகுது? நான் சுகமா தூங்குனேன். அப்போ அந்த சுகமா தூங்குனன்ற அந்த 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 ஸ்தானத்துக்கு பேர் தான் வந்து லயஸ்தானம் அப்படின்னு பேர். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அந்த நிலையன்ற வார்த்தையை விட்டுட்டு வெறும் ஆதாரம்ன்ற மட்டும் எடுத்துக்கிட்டு மீனிங் சொல்லியிருக்கார். இது அப்புறம் 951வது நாமம் அதாத்தா. அதாத்தான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கென்று ஆதாரம் இல்லாதவர். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மந்திரம் ரொம்ப ஸ்பெஷல் மந்திரம் இருக்கு. ஏச செய்யத்துகு அப்படின்னு இருக்கு மந்திரம் வந்து பிருகதாரண்யத்தில் சொல்லுது. இவர் தான் கரை. நம்ம கேட்குறோம் நதிக்கு கரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, கரைக்கு கரை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைப்பா நதிக்கு தான்ப்பா கரை. அடுத்து கரைக்கு ஏதாவது கரை இருக்கா சுவாமி அப்படின்னா என்ன முட்டாள்தனமா கேட்குற? நதிக்கு தானே கரை வேணும், கரைக்கு எங்கேயாவது கரை தேடுவியா? கரைக்கு ஏதாவது கரை தேடுவீங்களா? நீங்கள் தேட மாட்டோம்ல. நதிக்கு தானே கரை தேடுவீங்க. ஆறு, ஏரி, குளம் எல்லாத்துக்கும் ஒரு கரை இருக்கும். கரைக்கு கரையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரத்துக்கும் கரையா இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான். எங்கே போய் முட்டிக்கிறோம்? முட்டிச்சந்து தூக்கம் இருக்குல்ல, தூக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லேண்ட். அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போனோமோ அப்படியே கியர் போட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு தான் வண்டியை பின்னாடி எடுக்கிறோம். எங்கே போய் முட்டிக்கிறோம்? டெய்லி எல்லா ஜீவராசிகளும் அந்த தூக்கத்தில் ஆதார நிலையம்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா லயஸ்தானம், அதுதான் ஏஷ சேத்து, அதுதான் சேத்து கரை. இந்த சம்சாரத்தோட கரை இந்த தூக்கத்தில் நான் ஒன்றும் அறியாதவனா தூங்கிட்டு இருக்கேன், சுகமாக தூங்குறேன். அதுதான் எல்லை. அந்த ஈஸ்வர தத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையா இருக்கிறது, கரையா இருக்கிறது. சா காஷ்டா, சா காஷ்டா, பரா காஷ்டா, சா பரா காஷ்டா, சா கதிகி, ச பரா கதிகி, ச காஷ்டா மந்திரங்களாக சொல்றதான் எல்லை. அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? எப்படி நம்ம போய் லயமானோமோ அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இந்திரியத்தில் லயமாகுது, இந்திரியங்கள் மனசுல லயமாகுது, மனசு புத்தியில லயமாகுது, புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்யக்தத்தில் போய் லயமாகுது, டீப் ஸ்லீப். அவ்யக்தத்தில் போய் ஒன்றும் தெரியலைன்னு தூங்கி போகிறோம். நான் சுகமாக இருந்தேன், ஒன்றும் தெரியலைன்னு. இப்போ திரும்ப அதை தாண்டி போக முடியுமா அப்படின்னா எவ்வளோ பெரிய கொம்பனா வேணா இருக்கட்டும், இந்த எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வேணா இருக்கட்டும், அந்த கரையை தாண்டி போகவே முடியாது. அதுதான் லாஸ்ட் எண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போனோம்? திரும்ப யூட்டர்ன் அடித்து வர முடியுமா சுவாமி அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் கியர் போடுங்க. டெய்லி காலையில் ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டி திரும்ப ரிட்டர்ன் வருது. எப்படி வருது? லாஸ்ட்டில் எது லயமாச்சு? புத்தி தான் அவ்யக்தத்தில் லயமாச்சு. அப்போ முதல்ல ரிட்டர்ன் பேக் வரும்போது திரும்ப புத்தி வேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் மனசு வேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது, அப்புறம் இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்து வேக்கப் ஆகுது.
அப்ப எப்படி போனோமோ டெய்லி போய் முட்டிக்கிறோம், முட்டிக்கிட்டு அந்த பக்கம் போக முடியாதுப்பா அப்படின்னு திரும்ப ரிட்டர்ன் பேக் இப்படியே வரும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிதான் கரை போன்றவர். சேத்து, சுவாமிதான் சேத்து. ஆனா சுவாமிக்கு யாரும் சேத்துன்னு அவருக்கு ஒரு கரை அப்படின்றவர் இந்த உலகத்துல இல்லை. கரை இல்லாதவர் சுவாமிக்கு, கரை இல்லாதவர், ஆதாரம் இல்லாதவர். நதிக்கு தானே கரை தேவைப்படுது, சுவாமிக்கு கரைக்கு கரை தேவைப்படுறது இல்லை. அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லை. அதனால சுவாமிக்கு என்ன பேரு? அதாத்தான்னு பேரு. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார், ஸ்வாத்மனா திருத்தஸ்ய அன்யோதாத்தா நாஸ்தி இதி அதாத்தா. ஸ்வாத்மனா திருத்தஸ்ய, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலேயே தான் தாங்கப்படுறவராக இருக்கார். ஸ்வாத்மனா அப்படின்னா தன்னாலேயே தான். அதனால தான் வந்து சாந்தோக்கியத்தில் சொல்லும்போது ஸ்வமகிம்னே பிரதிதிஷ்டதி. சுவாமி எங்க நிலை பெற்றிருக்கார், எதனிடத்தில் நிலை பெற்றிருக்கார், சுவாமிக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சிஷ்யன் கேட்குறான். இவர் சொல்றாரு, என்ன பண்றார், குரு சொல்லும்போது சொல்றார் ஸ்வமகிம்னே பிரதிதிஷ்டதி. சாந்தோக்கியம் தன்னோட மகிமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை பெற்றிருக்கார். நம்பர் போடுவீங்களா? உங்கள்கிட்ட இருக்குல்ல ஏற்கனவே, சுவாமி போடுவார், என்ன நம்பர்னு எழுதிக்கிங்க அங்கே வேணா. அப்போ வந்து அந்த மந்திரமே இருக்கு, போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு ஆதாரம் இல்லை, அவர் தன்னிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கார், வேற ஒரு ஆதாரம் இல்லை. அதான் இங்க ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார் ஸ்வாத்மனா திருத்தஸ்ய. ஸ்வாத்மனா தன்னாலேயே தாங்கப்படுபவராக சுவாமி இருக்கிறதுனால, அந்யோ தாத்தா வேற ஒரு தாங்கப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நாஸ்தி இது இல்லாத காரணத்தால் அதாத்தா அப்படின்னு சுவாமிக்கு பேர் அடிச்சா. அது மட்டும் இல்லை, நத்ய திருத்தஸ் நத்ருதஸ்ச அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரம் இருக்கு, கிராமர் ரூல் சொல்லுது. அந்த பாணினி சூத்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமாசாந்த விதிர் அனித்யா பரிபாஷேந்து சேகரகன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பரிபாஷாவோட இது இருக்கு. அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பிரத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படின்னு கப்பு பிரத்தியத்தை வந்து நீக்குது. இதெல்லாம் கிராமர் ரூல் விட்டுருங்க. கப்பிரத்தியத்தை நீக்கிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, தெரியாதவங்க விட்டுருங்க. கிராமர் ரூல் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த சூத்திரம் என்ன சொல்லுது, பரிபாஷா என்ன சொல்லுதுன்னு ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு சம்ஹார சமய ஒரு மீனிங், வேற மீனிங் எடுக்கிறார். சம்ஹார காலத்துல அல்லதுன்னு போட்டு ரெண்டாவது மீனிங், சம்ஹார காலத்துல சர்வா பிரஜா தியதி. திரும்ப வந்துருங்க, நம்ம தூக்கத்துக்கு வந்துட்டார் ஆச்சாரியர். சம்ஹாரம் என்னது? நித்திய பிரளயம். சம்ஹாரம் என்ன? டெய்லி தூக்கத்துல சம்ஹாரம் நடந்துருது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஹா. தூக்கத்தை டீப் ஸ்லீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும்போது இந்திரியங்கள், இந்த லோக்கம் பஞ்சபூத்தங்களாலான இந்த மொத்த பிரம்மாண்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி எல்லா தத்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? அந்த அவ்யாக்கிருத்தத்தில் போய் லயமாகுது. டெய்லி நமக்கு பிரளயம் நடந்துக்கிட்டே இருக்கு சதா. பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறார், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சதுக்காக தான் தூக்கத்தையே கொடுக்குற. அவஸ்தாத்திரையுமே எதுக்குன்னா உனக்கு புத்தி வரட்டும்பா அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்க. ஞானத்தை கொடுக்கறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, 3 அவஸ்தைகள் போதும் நமக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சம்ஹார காலத்துல, சம்ஹார சமயே, சம்ஹார காலத்துல நம்ம போய் பார்க்க முடியுமா? இந்த பிரபஞ்சம்லாம் எப்போ சம்ஹாரம் ஆகுதுன்னு பார்க்க முடியுமா? போய் பார்க்க முடியாது. எப்போ தோன்றுச்சு தெரியுமா? தெரியாது. ஆனால் நித்தியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரளய காலம் நல்லா தெரியும்ல நமக்கு. டெய்லி தூங்க போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சம்ஹார சமயத்தில் சர்வா பிரஜாஹா எல்லா பிரஜைகளும் தியதி பிபதி. தியதி அப்படின்னா என்னன்னா திருதாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் வந்து தியத்தின்னு அர்த்தம். தியத்தினா பிபத்தின்னு அர்த்தம், குடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சுவாக ஆகிறோம் அப்போ நம்ம சொல்கிறோம்ல எல்லாம் லயமாகுது. அங்கே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சுவாகா பண்ணுறார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குடிச்சிடுறார். பிபத்தி தியதி, தியத்தின்ற தாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயதி, தயதி, தயத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? குடித்து கொள்கிறார், எல்லாத்தையும் குடிச்சிடுறாரா. அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா தாத்தான்னு பேரு. அப்ப தாத்தாக்கு அர்த்தம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா லயம் பண்றவர், குடிச்சிடுறவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ரெண்டாவது மீனிங். முதல் மீனிங் அதாத்தானா தனக்கென்று ஆதாரம் இல்லாதவர். ரெண்டாவது மீனிங் பிரளய காலத்துல எல்லாத்தையும் சுவாகா அப்படின்னு
ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிடுற மாதிரி எல்லாத்தையும் குடிச்சு விடுகின்றார். அதனால தாத்தான்னு பேரு. தேட்டுன்னு ஒரு தாத்து, பானே எதி தாத்து. தேட் அப்படின்ற தாத்துல இருந்து பாத்தீங்கன்னா குடித்தல் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுக்கிட்டு தாத்தா அப்படின்ற சப்தம் செய்யப்படுகின்றது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 952வது நாமம் புஷ்பஹாசா. புஷ்பஹாசனா என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, முகுலாத்மனா. முகுலம் அப்படின்னா மொட்டுக்கு பேரு, பூவோட மொட்டு இருக்குல்ல, அந்த பூவோட மொட்டுக்கு பேரு முகுலம் அப்படின்னு பேர். முகுலாத்மனா ஸ்திதானாம். ஈவினிங் டைம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செடியிலையும் முட்டா பூக்கள் பாத்தீங்கன்னா பூத்து இருக்கு. இது மொட்டா இருக்கு. முகுலாத்மனா ஸ்திதானாம் புஷ்பானாம். பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டுக்களா ஈவினிங் டைம்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஹாசவத்து, எர்லி மார்னிங்ல எல்லா சூரிய உதயத்துல பாத்தீங்கன்னா எல்லா மொட்டுக்களும் என்ன பண்ணுது, மலர்ந்து மெதுவா மலர்ந்து பூத்து குலுங்குது. அது மாதிரி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, புஷ்பானாம் ஹாசவத்து, புஷ்பங்கள் எப்படி மொட்டுக்களா இருக்கிற புஷ்பங்கள் மலர்ந்து பூக்களாக ஆகின்றதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ரூபேன, இந்த மொத்த பிரபஞ்ச வடிவாக பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றார், விகாசோ அஸ்ய இதி. சுவாமிதான் விகாசமாகின்றார், பூக்கிறார். இந்த பிரபஞ்சமா பூக்குறாராம். இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் ரூபமா சுவாமிதான் பாத்தீங்கன்னா பூத்து இருக்க பிரபஞ்ச ரூபமா. அதனால சுவாமிக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா புஷ்பஹாசக. எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு. என்ன அருமையானது இல்லை, என்ன அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா என்னது, பகவான் தான் விராட் ரூபமா பூத்து குலுங்கறார். திருஷ்டிய மாத்தணும். இது சரியில்லை அது சரியில்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒன்னும் இல்லை. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே, எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு. சுவாமி தானே, சுவாமி இருக்கு, சுவாமி தான் எல்லாமா இருக்காரு. அப்படின்னா சுவாமிகிட்ட ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லை. நமக்கு தான் கேட்ராக்ட் ப்ராப்ளம், கண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணணும். நம்ம எல்லாம் நிறைவா தான் இருக்கு. குறையொன்றும் காணேன் மறைமூர்த்தி கண்ணா. ஒரு குறையும் இல்லப்பா, ஒரு குறையும் இல்லை கிருஷ்ணா, ஒன்றும் இல்லை, குறையே இல்லை, பூர்ணமா இருக்க நீ. அப்போ பாத்தீங்கன்னா என் கண்ணு தான் தப்பு. அதனால பாத்தீங்கன்னா பார்வை என்னமோ மாத்தணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு பாத்தீங்கன்னா 953வது நாமம் பிரஜாகரஹ. என்ன நாமம்னா, இந்த சாதாரணமா எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. இந்த நான் நேற்று நைட்டு பார்த்தேன், ஐயோ இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்ப மத்தியானம் எடுத்து பார்த்தாதான் தெரியுது, ஐயோ 1 மணி நேரத்துல சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு. அவ்வளோ ஹெவியான நாமங்கள். ஆனா வெளியில பார்த்தா பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சரியமான நாமங்கள் இதெல்லாம். பிரஜாகரகன என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் கம்பீரமா இருக்கு. பிரஜாகரகன என்ன சுவாமி அர்த்தம்? நல்லா விழிச்சிருப்பவர்னு அர்த்தம். 3 காலத்திலையும் விழித்திருப்பவர், எப்போதும் சதா விழித்திருப்பவர், ஜாகரணமா இருக்கிறவர். அவருக்கு பேர் பிரஜாகரகன்னு பேர். பிரஜாகரக. பாஷிகர் சொல்றார், நித்திய பிரபுத்த சுரூபத்வாத். நித்திய பிரபுத்தம் அப்படின்னா அர்த்தம் எப்பவும் விழிச்சுக்கிட்டு இருக்கவர். பிரபுத்தம் அப்படின்னா விழிப்பு. பிரபோதம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, பிரபோத சமயம் அப்படின்னு நம்ம சொல்ற ஏதோ பாட்டுல கூட வந்துச்சுல்ல. அப்ப பிரபுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? விழித்திருப்பவர். நித்திய பிரபுத்தகன என்ன அர்த்தம்? எப்பவும் சதா காலமும் விழித்திருப்பவருக்கு பேர் பாத்தீங்கன்னா சொரூபத்தை உடையவர். என்ன சொரூபம்? அலுப்த திருக்கு அப்படின்னு பேர். அலுப்த திருக்கு, திர்க்குனா திரஷ்டா. அலுப்த திருக்கு அப்படின்னா மறைவில்லாத திரஷ்டா. அவரோட பார்வைக்கு மறைப்பே இல்லையாம். 3 காலத்திலும் சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், எப்பவுமே விழிப்பிலேயே இருக்கிறவர். பிரபுத்த நித்திய பிரபுத்த சொரூபத்வாத். அது மட்டும் இல்ல, பிரகிருஷேன ஜாகிரதி, நல்லா விழிச்சிருக்கிற காரணத்தினால அவருக்கு பேர் பிரஜாகரக அப்படின்னு பேர். துரியத்துக்கு பேர். துரியம் தான் சுத்த பிரம்மத்துக்கு மறைப்பே இல்லை, எப்பவும் பாத்தீங்கன்னா வேக்கப்லயே இருக்கிறது. அதுக்கப்புறம் 954 என்னது அப்படின்னு கேட்டா ஊர்துவகா. ஊர்துவகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா மேலாக இருப்பவர். இந்த துரியமா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல விஸ்வன், சொப்பனத்துல தைஜசன்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஷுப்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்யன் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராகி இதாகிடுறோம். ஆனால் வந்து வாஸ்தவத்தில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துரிய பதம் சுத்த சைத்தன்யம் சுத்த பிரம்மம் இதை எதோடையும் உபாதி சம்பந்தம் இல்லாமல் நிருபாதிக்கமாக வந்து இருக்கிறதுனால நமக்கு எல்லாத்துக்கும் மேலாக இருப்பவர் சுவாமி அப்படின்னு அர்த்தம். மாயா உபாதி இல்லாதவர், நிர்குணம், சுத்த நிர்குணம். அதனால ஊர்துவக அப்படின்னு சுவாமிக்கு பேர். பாஷிகார் சொல்றார் சர்வேஷாம் உபரி திஷ்டன்னு, எல்லாத்துக்கும் மேல நிக்கிறதுனால ஈஸ்வரனையும் எடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயை உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்த பிரம்மத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதுனால திஷ்டன் உபரி திஷ்டன், நமக்கு எல்லாத்துக்கும் சர்வேஷாம் எல்லா ஜீவர்களுக்கும் மேலாக இருப்பதால் அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்துவகா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க 55வது நாமம் சத்பதாச்சாரா. சத்பத அப்படின்னா என்ன அர்த்தம்? பத அப்படின்னா பாதைக்கு பேரு பந்தா. பத பத அப்படின்னா பாதை மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். சத்பத அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துக்கள் அப்படின்ற பெரியவர்கள் வேதத்தை ஆச்சரணம் பண்றவங்க போற பாதைக்கு பேரு சத்பத அப்படின்னு பேர். அந்த சத்பதங்களை யார் ஆச்சாரம் பண்றாரோ அவதார காலத்துல அந்த பகவானுக்கு பேரு சத்பதாச்சாரகன்னு பேர். பாஷிகர் சொல்றார் சதாம், சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்களால், கருமானி அவர்கள் அனுஷ்டிக்கின்ற கருமங்களுக்கு பேரு சத்துக்கள்னா சிரேஷ்ட புருஷர்கள், சிஷ்டர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த சிஷ்டர்களால் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கருமங்களுக்கு பேரு சத்பதாகான்னு பேர். சிஸ்டர்கள்னா வேதத்தை அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு பேர். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு பேரு சத்பதாகான்னு பேர். தான் ஆச்சரதி, அந்த கர்மங்களை எல்லாத்தையும் சத்துக்கள் அனுஷ்டானம் பண்ற எல்லா கர்மத்தையும் தான் ஆச்சரதி ஏஷ இதி, இந்த பகவானும் கூட வந்து கிருஷ்ண அவதாரத்திலையும் ராம அவதாரத்திலையும் பலராமரோட அவதாரத்திலையும் என்னென்னலாம் அவதாரம் எடுத்தாரோ எல்லா அவதாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொன்ன கருமங்களை அனுஷ்டானம் பண்ணதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்பதாச்சாரக அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நம்ம சொல்கிறோம்ல என்ன அப்படின்னா 16வது சாப்டரில் கீதாவில் இருக்குல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா காரிய வியவஸ்த சாஸ்திரமேவ பிரமாணம் தே காரிய வியவஸ்திதம். சாஸ்திரம்தான் இதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதான்றதுக்கு பிரமாணம். இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் இதுக்கு மேலே இதெல்லாம் விடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன்ல, அது கூட என்னது நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு என்னன்னு பிரமாணம் சாஸ்திரம் தான். ஏன் இஷ்டப்படிலாம் வந்து உங்களை நான் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்கிறதில்ல. நான் எதையாவது பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது சாஸ்திரத்தில் இருக்கும். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதுவும் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரு சம்பிரதாயத்தில் வந்தால் தான் தெரியும் எந்தெந்த இடத்துல யார் எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வம்பா போயிடும். கர்மகாண்டிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டத்தையே பண்ணிகிட்டு இருக்காங்க. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு ஒரு விதியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நையத்துன்னு சொல்கிறோம். சாகர வரைக்கும் தூங்குற வரைக்கும் வேதாந்தத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டுன்னு. இப்போ முரண்பாடு இருக்கா? ஒரு மந்திரம் சொல்லுது சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திரத்தை பண்ணு அப்படின்னு. இன்னொரு பிரமாண வாக்கியம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா யோக வாசிஷ்டம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நையத்துன்னு. இப்போ நான் என்ன பண்றது? அக்னிஹோத்திரத்தை வாழ்நாள் வரைக்கும் பண்ணட்டுமா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு கர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வேதாந்த சிந்தனையிலேயே ஜீவனத்தை விடணுமா? ரெண்டு விதி ஒரே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போதான் பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்னு. அபவாத சாஸ்திரம் பலீயக சர்வத்திர அபவாதோ பலீயகன்னு ஒரு விதி இருக்கு. சர்வத்திர அபவாதோ பலீயக. அபவாதம் அப்படின்னா மறுப்பு விதி அப்படின்னு அர்த்தம். பூர்வபாகம் வேதத்தில் இருக்கிறது எல்லாம் பூர்வபாகம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் கரெக்ட். கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் பிரவருத்தி மார்க்கம் அதெல்லாம் பூர்வபாகம் எல்லாம் பிரவருத்தி மார்க்கம். அதுக்கப்புறம் அபவாத சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது உத்தரபாகத்தில். வேதத்தோட உத்தரபாகம் அபவாத சாஸ்திரம் அப்படின்னு பேர். எதையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை எல்லாத்தையும் இதை பண்ணாதுன்னு
மறுப்பு விதிகளா பின்னாடி இருக்கிறதெல்லாம் வருது. அப்ப எது பலியக அப்படின்னா ரொம்ப பலமானதுன்னா மறுப்பு விதி தான் வந்து பாத்தீங்கன்னா பலமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றதை காட்டிலும் செய்யாதே அப்படின்னு சொல்ற விதி. அப்ப கர்ம தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இதை தெரியணும் அப்படின்னா வேதத்தோட இது வேதத்தோட சித்தாந்தம் இது அப்படின்னா வேதாந்தம். இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தாதான் கர்மத்தோட எல்லை என்ன இதெல்லாம் தெரியும். வெறும் கர்மகாண்டம் மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? கர்மகாண்டம் மட்டும் படிச்சிருந்தா அறகுறை. நீங்க நிறைய பண்டிதர்கள்ட்ட போய் வேதம் படிச்சவங்கள்ட்ட போய் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. யாகங்கள் பண்றது, ஹோமங்கள் பண்றது, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பண்றவங்க இருக்காங்க. ரொம்ப நல்ல தர்மாத்மாக்கள், ரொம்ப இனிமையா இருப்பாங்க பேசுறதுக்கு. அதே மாதிரி வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிபுணத்துவம் இருக்கும். பூர்வ பாகத்துல நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா விஷன் இருக்காது. வேதாந்தம் எங்க, இது வேதத்தோட பூர்வமா என்ன அப்படின்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மகாண்டத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய ஆத்மாக்கள் இப்ப திருவண்ணாமலையில பாக்குறேன், அவ்வளவு நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க. தலையிலே ஐயோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரமாணம் நல்லா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்க கரெக்டா ஒரு 60 வயசுல இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா இவங்க நிஷ்டைக்கு அதுக்கும் என்ன மாதிரி வேதாந்தத்துல எல்லாம் ஷைன் பண்ண முடியும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கர்மகாண்டத்திலேயே நின்றுட்டாங்களே அப்படின்னு. அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் வேணும். இங்க சத்துக்கள் அப்படின்னா நல்ல வேதத்தோட தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சவங்களா இருக்கணும். அவங்க போற பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரம் அப்படின்னு பேர். சிஷ்டாச்சாரம், சதாச்சாரம் அப்படின்னு பேர். இத வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ஃபாலோ பண்ணியிருக்கார். அதனாலதான் அவருக்கு பேரு சத்பதாச்சாரகன்னு பேர். அதுக்கு அடுத்தது 956வது நாமம் பிராணதக. பிராணதகன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன்னா உயிர், அந்த உயிரை கொடுக்கிறவர். பிராணன்னா உயிர், உயிரை கொடுக்கிறவர். யமனா இருந்துகிட்டு அவர் தான் உயிரை எடுக்கிறார், அப்பாவா இருந்துகிட்டு அவர் தான் பிராணனை கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் பிராணனை கொடுக்கிறவர். பாஷிகார் சொல்றாரு மிருத்தானு, செத்து போனவங்களை, மிருத்தான சாகிறவங்களை. யாரு சாகிறா? பரீட்சித்து பிரபுத்தேன்னு. நிறைய பரீட்சித்து முதலிய பரீட்சித்து போன்ற நிறைய பேர் செத்து போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு வாரம் பொழைச்சிக்கட. பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறார், டைம் கொடுக்குறார். இன்னும் 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சி கிடந்து உன்னோட மோட்சத்துக்கு என்ன உண்டோ அதை நீ அடைஞ்சிக்கோ அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். சான்ஸ் கொடுத்தோன்னே பாகவத புராணத்தை வந்து ஃபுல்லா சுக மகரிஷிகிட்ட இருந்து கேட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைகிறார். அப்ப அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணனை கொடுத்து வச்சிருக்காருல, யாரு தயவு பண்ணா? சுவாமி தான். அது மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்களா, சுவாமி இன்னும் கொஞ்சம் உயிர் இருந்தா கொஞ்சம் நிஷ்டையை சம்பாதிச்சிருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் உயிரை வச்சிரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. சுவாமி கொஞ்சம் சிரவணம் முடியாம இருக்கு, கொஞ்சம் மனநமும் முடியாம இருக்கு, நிதித்தியாசனும் கொஞ்சம் டைம் இருக்கு, எனக்கு கொஞ்சோண்டு அவகாசம் கூட, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த மோட்சம் இந்த ஜென்மத்திலே அடைஞ்சிடுறேன், மோட்சம் அடையிறது இந்த ஜென்மத்திலே ஆயிட்டோம், அதனால பிராணனை கொஞ்சோண்டு நிப்பாட்டி என்ன பண்ணு, மோட்சத்துக்கு என்ன உண்டோ அவ்வளோ டைம் கொடு, போகத்துக்கெல்லாம் இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்க. சுவாமி தான் பிராணனை அனுகிரகம் பண்றவர். அதனால மார்க்கண்டேயருக்கு நிறைய புராணத்துல நிறைய இருக்கு. இப்ப அதான் பரீட்சித்து பிரபுத்தின்னு அப்படின்னும் போது நமக்கு மார்க்கண்டேயன் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலா இங்க வந்து இப்ப பரீட்சித்த சொன்ன காட்டிலும் மார்க்கண்டேயரை சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா ஆதின்னு போட்டார். மார்க்கண்டேயருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் அவர் தானே வந்து கொடுத்தார், ஜீவனத்தை திரும்ப கொடுத்துருக்காரு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல அவருக்கு இங்க வந்து அது கேட்கல, இங்க வந்து பிராணனை கொடுக்கிறவர்னு அர்த்தம். நம்ம கேட்கணும்ன்ற, இப்ப நம்ம கேட்கணும். மார்க்கண்டேய மகரிஷி முக்த புருஷர் தானே. மார்க்கண்டேய மகரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்த புருஷரா இருந்தாரு. முக்த புருஷன் மிகப்பெரிய பக்தர், மிகப்பெரிய சிவபக்தர்ல வந்து நீங்க மார்க்கண்டேயரை அடிச்சுக்கவே முடியாது, உங்களுக்கு முக்தி அடைஞ்சவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயருக்கு பிராணன் போகாம தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இது பண்றார், கொடுத்தார். அதான் திரும்பவும் சங்கரருக்கும் கொடுத்தார். அவரு சங்கரர், சாட்சாத் சங்கரர், அவருக்கு என்ன யார் கொடுக்கறது, அவர் தான் கொடுக்கிறவரே. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பிராணனை கொடுக்கிறவர், சங்கரர் தானே. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருத்தானு பரீட்சித்து பிரபுத்தேன்னு இறந்து போகின்றவர்களா இருக்கிற பரீட்சித்து முதலியவர்களுக்கும் மார்க்கண்டேயர் முதலியவர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், கொடுக்கிறார், ஜீவனத்தை கொடுக்கிறார். அதனால வந்து பிராணதகன்னு பேர். நமக்கெல்லாம் யாரு பிராணனை கொடுக்கிறார்? பீஜ பிரதப்பிதா, ஈஸ்வரனா இருந்துகிட்டு இந்த பிராணன், நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், இந்த தேகத்தை விட்டுட்டு யார் வெளியில கிளம்புவா? பிராணன் வெளியில கிளம்பும்.
பிராணனுக்குள்ளாரதான் சூக்ஷ்ம தேகம், மொத்த சூக்ஷ்ம தேகமும் 19 தத்துவங்களும் அதுக்குள்ள இருக்கும். 17 தத்துவங்கள் இருக்கும். அப்ப அந்த பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தேகத்தோட சேர்த்து வைக்கிறவர். கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி இந்த பிராணனை கொண்டுட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அடுத்த அம்மாவோட வயிற்றுல வந்து போய் சேர்க்கிற வரைக்குமான காரியத்தை யாரு பண்றா? ஈஸ்வரன் தான் கர்மபல தாத்தா, அவர் தான் பண்றார். அப்ப பிராணனை கொடுக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு? பீஜப்பிரதா, பீஜப்பிரத பிதா, பிதா அப்பா. அதான் இங்க வந்து பிராணதகன்னு சொல்லியிருக்கு. அது அப்புறம் 957வது நாமம் பிரணவஹ. ரொம்ப அற்புதமான நாமம் பிரணவஹ, ரொம்ப ஸ்பெஷல். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொரூபத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த பகவத்கீதையில ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது வந்து பிரணவத்தை தான் ரிப்பீட் பண்ற. பிரணவ சர்வ வேதேஷு, நான் எல்லா வேதங்களிலும் பிரணவமாக இருக்கின்றேன், கீதா. அப்புறம் பவித்ரானாமிக ஓங்காரக, பவித்திரம் பண்ணக்கூடியவைகளில் நான் ஓங்காரமாக இருக்கின்றேன். அக்ஷரானாம் அகம் அகாரோஸ்மி, அக்ஷரங்களில் நான் ஓங்காரத்தோட அகாரம் இருக்குல்ல, அந்த அகாரமாக நான் விராட்டு பிரணவமா நான் இருக்கின்றேன். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் என்ற ஏகாட்சரமே பிரம்மம். வியாகரன் மாமனுஸ்மரன், அந்த ஓங்காரத்தையே உச்சரிச்சுக்கிட்டு என்னையே நினைச்சுக்கிட்டு எவன் இந்த பிராணனை விடுறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அடைகின்றான். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா உபனிஷதங்கள்லயும் அதுதான், இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வம். மாண்டூக்கியத்தை சொல்லுது, ஓமித்யேததக்ஷரம் இதம் சர்வம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ. ஓங்காரம் தான் பிரம்மம், ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓமித்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அதே மாதிரி ஓங்கார ஏவ இதம் சர்வம், ஓங்காரம் தான் இது எல்லாம். பிரம்மைவ இதம் சர்வம், பிரம்மம் தான் இது எல்லாம். அப்ப பிரம்மம் தான் இது எல்லாம், ஈஸ்வரன் தான் இது எல்லாம், ஓங்காரம் தான் இது எல்லாம். எல்லாம் ஒண்ணுதான். ஓங்காரம்ன்றது ஈஸ்வரனோட வாச்சகம், பேரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்கார ரூபியா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம். மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது, பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பது ஆதி அந்தம் மத்தியமம்ச. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதியாவும் அந்தமாவும் மத்தியமமாவும் இருக்கு. சர்வ வியாபினம் ஓங்காரம் மத்வா தீரோ ந சோச்சதி. சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஓங்காரத்தை அறிந்து தீர புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகத்தை அடைவதில்லை, சோகத்தை அடைவதில்லை. இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லாதவன் ஆகின்றான் அப்படின்னு. கட்டோபனிஷத்தை தான் ரொம்ப சிரேஷ்டமான மந்திரங்கள். எதுக்குப்பா அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, 1வது அத்தியாயம் 2வது வள்ளி, 1, 2ன்னு எடுத்துங்க. 2வது வள்ளி போட்டுங்க போதும். மொத்தம் 6 வள்ளி. 6 வள்ளியில 2வது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15. 2வது வள்ளி 15வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்பஷ்டமான மந்திரம். என்ன மந்திரம்னா 14வது மந்திரத்திலேயே வருது. இவன் நச்சிகேதஸ் கேட்கிறான், என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர கிருதா கிருதாத் அந்யத்ர கிருதா கிருதாத் அந்யத்ர பூத்தாச்ச பவ்யச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு ஒரு மந்திரம். ரொம்ப சிரேஷ்டம். என்ன பையங்க அவனெல்லாம் என்ன பண்றது? அந்த நச்சிகேதஸ்லாம் சின்ன பையன் என்ன விவரமா கேட்கறான் பாருங்க. அவன் கேட்கறான், தர்மத்துக்கு அந்நியமானது, அதர்மத்துக்கு அந்நியமானது, அந்நியத்திர கிருதா கிருதாத். கிருத்தம்னா காரியம், அக்கிருத்தம் அப்படின்னா காரணம். காரணத்துக்கு அந்நியமானது, காரியத்திற்கு அந்நியமானது. என்ன வார்த்தை பாருங்க. தர்மத்துக்கு அந்நியமானது, அதர்மத்துக்கு அந்நியமானது, காரணத்திற்கு அந்நியமானது, காரியத்திற்கு அந்நியமானது, அந்நியத்திர பூத்தாச்ச கடந்து போனதற்கு அந்நியமானது, எதிர்காலத்துல வரக்கூடியதுக்கு பவ்யாச்ச எதிர்காலத்துல வரக்கூடியதுக்கு வேறானது,
எதை அந்த மாதிரி எந்த தத்துவத்தை நீ பார்க்கிறாயோ, எத்தத் பஷ்யசி, எந்த தத்துவத்தை நீ பார்க்கிறாயோ அந்த தத்துவத்தை எனக்கு சொல்வாயாக. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் தான் காரிய காரணக்கு அப்பாற்பட்டது, தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, காலத்திரயத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வஸ்துவை நீ பாத்தீங்கன்னா எதை நீ பார்க்கிறியோ, எந்த பிரம்ம தத்துவத்தை நீ பார்க்கிறியோ அந்த பிரம்ம தத்துவத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு நச்சிகேதஸ் பாத்தீங்கன்னா பெரிய மந்திரத்தை கேட்டோன்னே 14வது மந்திரம் 2வது வள்ளி 14வது மந்திரம் கேட்டோன்னே மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆரம்பிக்கிறார். இவர் நம்ம யமதர்மராஜா ஆரம்பிக்கிறார். சர்வே வேதா யத் பதம ஆமனந்தே தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்யேதத். என்ன அற்புதமான மந்திரம். எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்கின்றனவோ, எந்த பதத்தை எல்லா வேதங்களும் பூர்ணமா எல்லா வேதங்களும் எதனை சொல்கின்றனவோ, தபாம்சி சர்வாணி யாரெல்லாம் தபஸ் பண்றாங்களோ எல்லா தபஸ்விகளும் எதை பாத்தீங்கன்னா சொல்கின்றார்களோ, எதை அடைவதற்கென்று அந்த தபஸெல்லாம் செய்கின்றதாக சொல்கிறார்களோ, எதைச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் சின்ன வயசுல இருந்து சாகர காலம் மட்டும் பாத்தீங்கன்னா கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை பாத்தீங்கன்னா எதற்காக அனுஷ்டானம் செய்கிறார்களோ அந்த பதம், தத்தே பதம், அந்த பதத்தை சங்கிரகேன பிரவீமி. நச்சிகேதஸ், உனக்கு நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த பதம் எது அப்படின்னு கேட்டினா ஓம் இத்யேதத். அந்த பதம் ஓங்காரம் தான் அப்படின்னு 15ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு 16வதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மந்திரம் ஆரம்பிக்கிறார். ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம. நான் ஒரு உபனிஷத்து மட்டும் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா கிளாஸ்லாம் முடியாது. அதனால ஒரே ஒரு இந்த கட்டோபனிஷத் மந்திரம் 2-3 மந்திரம் மட்டும் சொல்லி விட்டுறேன். ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சா 10 நாள் ஆகும். 10 நாள் ஆனாலும் முடியாது. ஜென்மம் பத்தாது ஓங்காரத்தை சொல்றதுக்கு. அவ்வளோ மந்திரங்கள் இருக்கு, அவ்வளோ வியாக்கியானங்கள் இருக்கு, அவ்வளோ கம்பீரம். ஓங்காரத்தை அறியாதவன் ந முனிகி. மந்திரமே அப்படிதான் சொல்லுது. எவன் பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அறிந்தவனோ அவனே முனி, எவன் ஓங்காரத்தை அறியவில்லையோ அவன் முனிவனாக ஆக மாட்டான்னு கௌடபாதர் பாத்தீங்கன்னா காரிக்கால சொல்லி வச்சிருக்கார். ந இத்தரோ ஜனகன்ற. எவன் ஓங்காரத்தை அறிந்தவனோ அவனே முனி, ந இத்தரோ ஜனக. மற்றவங்க எல்லாம் முனிவன் ஆக முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அறியறதா லைஃபோட கோல். நம்ம எல்லாத்தோட கோல் ஓங்காரத்தை அறியறது. ஓங்காரம் எப்படிப்பட்டது அப்படின்னா மந்திரம் சொல்லுது. 2வது வள்ளி 16வது மந்திரம். ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம, ஏதத் ஏவாக்ஷரம் பரம், ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத். அற்புதமான மந்திரம். ஏதத் ஏவ அக்ஷரம். இந்த ஓங்காரம் அக்ஷரம் இருக்குல்ல, அக்ஷரம்னா அழியாதது. இந்த ஓங்காரம்ன்ற அக்ஷரம் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம். அதுதான் பிரம்மம். ஓங்காரம் தான் பிரம்மம். ஏதத் ஏவாக்ஷரம் பரம். இந்த ஓங்கார அக்ஷரம் தான் பாத்தீங்கன்னா பிரணவம் தான் மேலானது, பரம். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் எது, மேலானது எது, சிரேஷ்டமானது எது அப்படின்னா ஓங்காரம் தான். ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா. ஒரு நல்ல அபியாசி அகார உகாரம் அகாரம் துரியம் அப்படின்னு 4 பாதங்களையும் ஒருத்தன் நல்ல முறையில் அனுஷ்டானம் பண்ணி அறிஞ்சான் அப்படின்னா ஞாத்வா அறிந்து, யோ யதிச்சதி தஸ்யத், அவன் எதை நினைக்கிறானோ அதை அடைவான். சகல சித்திகளும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிராப்தி ஆயிடும் அப்படின்னு. ஓமித்யேகா. அது மட்டும் இல்ல, 17வது மந்திரம் சொல்லுது. ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம். என்ன பண்ணணும்? இந்த உலகத்திலேயே ஆலம்பனம் அப்படின்னா பற்றுகோல் அப்படின்னு பேரு. கிரீப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல்ல நம்ம ஒரு கம்பத்துல சுத்தி விடுறோம். அந்த கிரீப்பர் வெத்தலை கொடியை சுத்தி விட்டு அந்த வெத்தலை கொடி அழகா போயிட்டு இருக்கு. மேல 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 போகுது. அந்த கிரீப்பர் நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், வெத்தலை கொடியை பாத்தீங்கன்னா சரியா கட்டாம விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பூமியில போய் அது நாசமா போயிடுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வெத்தலை கொடியோட இது. அதான். அப்போ ஒரு கிரீப்பர் வேணும். எதெல்லாம் கொடி வடிவத்தில் இருக்கோ அந்த கொடிக்கெல்லாம் ஒரு கிரீப்பர் வேணும். அதே மாதிரி இந்த மனசுக்கு பாத்தீங்க அப்படின்னா மனசெல்லாம் கிரீப்பர் கொடி. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போல் வேணும். என்ன போல் சுவாமி? இந்த உலகத்திலேயே இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வேணும் படர்றதுக்கு. எந்த கொம்பு சுவாமி பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம். இந்த ஓங்காரம்னு சொல்லக்கூடிய ஆலம்பனம்,
இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டம். நிறைய பேர் தனத்தை ஆலம்பனம் பண்றான், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய போகங்களை ஆலம்பனம் பண்றான், நிறைய பேர் பதவி ஆலம்பனம் பண்றான், நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தை ஆலம்பனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கார ஆலம்பனம் தான். ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம், இதுதான் மேலானது. அது மட்டும் இல்ல, ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா, விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த ஆலம்பனம், அகாரம் என்ன, உக்காரம் என்ன, மகாரம் என்ன, துரியம்னா என்ன அப்படின்னு அதோட உச்சரிக்கிற முறை, அதை அனுஷ்டானம் பண்ற முறை, எல்லாம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஃபுல் விஞ்ஞானத்தையும் அறிந்து என்ன பண்றான், பிரம்மலோகே மகீயதே. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அகார உக்கார மகாரத்திலேயே இறந்து போயிட்டான் அப்படின்னா சாயுஜ்ய பதவி, ரெட் கார்பெட்னு சொல்லுது பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஓங்கார ஆலம்பனம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட்டா, மற்றவங்க போற மார்க்கம் இல்ல, அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அர்ச்சிராதி மார்க்கத்துல நிறைய உபாசகர்கள் போவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் ஒரு நிர்ணயம் பண்ணுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் செக் பண்ணிட்டு அந்த மந்திரத்தையும் நான் எங்கேயாவது இருக்க சமயம் இருக்கும்போது சொல்லிடுறேன். அருமையானது ஒன்று சொல்லியிருக்கு, ரெட் கார்பெட். அந்த ஓங்காரம் ஆலம்பனம் பண்றவனுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு ரெட் கார்பெட் இல்லை, இந்த ஓங்காரத்தை ஆலம்பனம் பண்றவனுக்கு மட்டும் ரெட் கார்பெட்ல இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போவான். அங்க வந்து சாயுஜ்ய பதவி அடைஞ்சு திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்தை இங்கேயே நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா, ஓங்கார ஆத்மைவ மந்திரம் வந்து மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 12வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அமாத்திரஸ் சதுர்த்தோ அவ்யவகாரியः பிரபஞ்ச உபசமः சிவோ அத்வைதः ஏவம் ஓங்கார ஆத்மா ஏவ சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம் ய ஏவம் வேத ய ஏவம் வேத அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. அது சொல்லுது, அமாத்திரன் இருக்க அந்த துரியம் இருக்குல்ல, ஓம் சொல்லி முடிச்சோன்னு இருக்கிற கேப் இருக்குல்ல, ஓங்காரத்துக்கு ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கு நடுவுல இருக்க இடைவெளி இருக்கே அமாத்திரா, அந்த அமாத்திரால வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் இருக்கா, அதுதான் 4வது மாத்திரா. அகார உக்கார மகாரம், அதுக்கப்புறம் அமாத்திரா. அந்த அமாத்திரா தான் அவ்யவகாரியம். அங்க எந்த விவகாரமும் இல்லை, சப்த விவகாரம் எல்லாம் நீங்கி போச்சு. அந்த இடத்துல எந்த விவகாரமும் இல்லை, பிரபஞ்ச உபசமம். அந்த இடத்துல பிரபஞ்சம் முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுச்சு, பிரபஞ்சம் இல்லை அங்க. சிவோ, அதுதான் மங்களம். அந்த அமாத்திரா சுரூபம் தான் சிவம், மங்களம். அதுதான் அத்வைத்தம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டற்ற ஒன்றே ஆனது. ஏவம் ஓங்கார, இந்த விதமா ஒருத்தன் வந்து அகார உக்கார மகாரம் கடைசியில துரியம் சொல்லக்கூடிய அமாத்திரா, இவைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை அறிந்து, எப்படி அறியறது, ஆத்மைவ, ஓங்கார ஆத்மைவ, இந்த ஓங்காரம் தான் ஆத்மா, நான் தான் ஓங்கார சுரூப்பி அப்படின்னு சம்பிஷத்தி ஆத்மனா ஆத்மானம், தன்னுடைய புத்தியினால், தெளிந்த புத்தியினால் தன்னிடத்திலேயே பிரவேசமாகின்றான், துரியத்துல பிரவேசமாகிறான், பிரம்மரூபமா அவன் ஆகின்றான் அப்படின்னு மந்திரம். அப்போ இங்கேயே துரியத்தை அறிஞ்சோம் அப்படின்னா இங்கேயே பிரம்மலோகம் சொல்லக்கூடிய சுரூபம் இங்கேயே பிராப்தி ஆயிடும். இல்லை அப்படின்னா அகார உக்கார மக்காரத்தை அடைஞ்சோம் அப்படின்னா என்னது, பிரம்மலோகத்துக்கு இங்கிருந்து போய் அடையக்கூடிய பிரம்மலோகம் சத்தியலோகத்தை அடைஞ்சு அங்க முக்தி கிடைக்கும், கிரம முக்தி. அதனால ரொம்ப சிரேஷ்டமானது. இதை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது ஒரு வியாக்கியானம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரசுராம கல்பம் அப்படின்னு ஒரு கல்பசாஸ்திரம் இருக்கு. அதில் சொல்லுது இந்த ஓங்காரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது, குரு மந்திர தேவதாத்ம மன பவனானாம் ஐக்கிய நிஷ்பலனாத் அந்தராத்ம வித்தி அப்படின்னு வித்திகி அப்படின்னு ஒரு பரசுராம கல்ப சூத்திரம் ஒன்று இருக்கு. யோக சூத்திரம் மாதிரியே தர்மசூத்திரம் இது ஒன்று. அதில் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு எதெல்லாம் ஐக்கியம் பண்ணணும்னு இருக்கு, ஒன்று சேரணும். நமக்கு தெரியணும்ல, எப்போ நான் வந்து சுவாமியை நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு எப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தானே வந்து மந்திரத்தை கொடுக்குறார். மந்திரம் குரு, குருக்கு அப்புறம் மந்திரம், அதுக்கப்புறம் தேவதா, நீங்கள் எந்த தேவத்தையை வச்சுருக்கீங்களோ அந்த தேவதா, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் பிராணன். இந்த 5 விஷயங்களும் ஐக்கியமாய் எங்கே போய் ஐக்கியமாகும் தெரியுங்களா உங்களுக்கு? குருவும் மந்திரமும் வேற வேற இல்லை. குரு தான் மந்திரம், மந்திரம் தான் குரு.
அதுக்கப்புறம் குருவும் மந்திரமும் தேவத்தைக்கு வேறா இல்லை அப்படின்னு தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேவத்தை தான் எனக்கு வந்து குருவா, முருகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குருவா வந்து இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு பாவிக்கணும். கிருஷ்ணர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவா வந்து மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தேவத்தையும் குருவையும் ஒன்னாக்கிடணும். மந்திர சுரூப்போ தேவதா, மந்திர சுரூபம் தான் தேவதா. அப்ப மந்திரமும் தேவத்தையும் வேற வேற இல்லை. மந்திர குரு ரூபத்துல பகவான் தான் வந்திருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? குரு, மந்திரம், தேவதா இந்த மூணும் வேற வேற இல்லை. இதுக்கப்புறம் மனசு தானே நீங்க சொல்றீங்க, உபாசனை பண்றீங்க, மனசை வச்சு தானே உபாசனை பண்றீங்க. இந்த மனசால வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லி 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 ஒரு டைம்ல என்ன ஆகுனா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன்ல போய் லயமாயிடும். அப்ப லயமாச்சு அப்படின்னா பிராணன் தான் தேவதா, ஈஸ்வரன் யாரு? பிராணன். அப்ப அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், பிராணன் தான் மந்திரம், பிராணன் தான் குரு. இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா இருந்தது. இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனோட ஒண்ணு இணையும் போது எல்லாம் ஒரே தத்துவமா பிராண தத்துவம் ஆயிடும். இந்த பிராண தத்துவம் ஆகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் பூர்த்தி ஆயிடுச்சு, சாட்சாத்காரம் உண்டாகிவிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப ஓங்கார சுரூபமா பகவான் இருக்கார் அப்படின்னு எல்லா மந்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களும் சொல்கின்றன. சர்வே வேதா எத்பதமாமனந்தி அப்படின்னு பிரசித்தமான மந்திரம். அப்ப பிரணவ சுரூப்பியா பகவான் இருக்கார். பாஷிகார் என்ன சொல்றார்? பிரணவோ நாம பரமாத்மனோ வாச்சக ஓங்காரக. பிரணவம்ன்ற பேரு, பிரணவம்மா என்னப்பா அப்படின்னா பிரணவம் என்றால் ஓங்காரம், அது பரமாத்மாவினுடைய வாச்சகம், பரமாத்மாவோட பேரு. பேரையும் ஆளையும் பிரிக்க முடியுமா? நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. மாண்டூக்கியத்தில் முதல் ஆரம்பத்திலே விசாரம் அதுதான். விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாதுன்றது தான் முதல் ஸ்டெப்பு மாண்டூக்கிய உபநிஷத்துல பண்ணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரணவம் தான் பகவான், பகவான் தான் பிரணவம் அப்படின்னு மனசுக்குள்ளார நல்லா நிச்சயம் பண்ணிட்டு ஓங்காரத்தை பண்ணணும். பரமாத்மாவோட பேரு ஓங்காரஹா, தது அபேதேன உபச்சாரேன அயம் பிரணவா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரணவமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபச்சாரமா சொல்லப்படுகின்றது. ஆளை அடையிற வரைக்கும் பேரு பிரதானம். ஆளை அடைஞ்சோன பேரு போயிடும், ஆள் மட்டும் நிற்பார். அப்ப பிரம்மத்தை அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே பாசிபிள், ஒரே சாதனம் எது? பேர் மட்டும்தான். என்ன பேரு? ஓங்காரஹா அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 958வது நாமம் பனக அப்படின்னு எழுதுறார். பனகன என்ன சுவாமி அப்படின்னா நாமரூபங்களை விவகாரம் செய்பவர். நாமரூபங்களை விவகரிக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பனகன்னு பேர். பணத்தை வச்சு தானே விவகாரம் பண்றோம். உலகம் ஃபுல்லா நம்ம வந்து பணத்தை வச்சு, கரன்சியை வச்சு தானே விவகாரம் பண்றோம். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாமரூபங்களை எது வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பனகன்னு பேர். யாரு அப்படின்னா ஜீவரூபங்கள் அப்படின்னு எழுதிக்கணும். ஜீவாத்ம ரூபம். சுவாமி என்னவா இருக்கார்? சர்வ ஜீவனா இருந்துகிட்டு நாமரூபங்களோட விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லா நாமரூபங்களோடையும் ஏ கிருஷ்ணா இங்க வா, ஏ கோவிந்தா இங்க வா, ஏ மானது இங்க வா அப்படின்னு நாமரூபங்கள் எல்லாம் வச்சு யார் விவகாரம் பண்றா? ஒரு ஜீவாத்மா. அது புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை எடு, இந்த தண்ணி எடு, இதை கொண்டு போ, அதை கொண்டு போ, இதை இது பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு விவகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அந்த ஜீவாத்ம ரூபத்துல ஈஸ்வரன் தான் இருக்கார். சர்வ ஜீவாத்ம ரூபத்திலையும் சர்வ ஜீவர்களும் பகவான் தான். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளாகவும் பகவான் தான் ஆனார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பணத்திர் விவகாரார்த்தக. பணன்றது வந்து பாத்தீங்கன்னா தாத்து. அந்த பணன்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவகாரம் செய்வதில் அப்படின்னு அர்த்தம். விவகாரம் செய்வதில் அப்படின்னு அர்த்தமுடைய பணன்ற தாத்து, அதுல இருந்து பனகன்ற சப்தம் பண்ணப்படுது. தம் குருவன்னு பனக, அந்த விவகாரத்தை செய்பவர் யாரோ அவருக்கு பேரு பனகன்னு பேரு. யாரு விவகாரம் பண்றா? சுவாமியா வந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்காரு. யார் பண்றா? நம்ம தானே பண்றோம். நம்ம எல்லாரும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமா? எதுல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம்? நாமரூபத்தை. நம்ம பண்ற விவகாரங்கள் எல்லாமே நாமரூபத்துல தான் டும் 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 நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாமரூபத்துல விவகாரம் பண்றவர் யாரோ அவருக்கு பேரு பனகன்னு பேரு. யாரு? ஜீவர்கள். ஜீவரூபத்துல யாரு இருக்கா? ஈஸ்வரன். ஜீவரூபேன ஈஸ்வரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வாணி ரூபாணி விசித்திய தீரோ நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே. நல்லா வந்து பாத்தீங்கன்னா புருஷ சூக்தத்துல இருக்கிறது, தைத்திரிய ஆரண்ய கோப்பத்துல இருக்கிறது,
புருஷ சூக்தத்துல இந்த மந்திரம் இருக்கிறது. சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹா, சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹா, இந்த எல்லா ரூபங்களையும் புத்திசாலி தீரன், விசித்திய தீரக, தீரன் அப்படின்னா யாரு, சுவாமியே சொல்லுது, இல்லை அப்படின்னா நம்ம ஞானியை எடுத்துக்கலாம். எல்லா ரூபங்களையும் பிரித்து தீரனாகிய புத்திசாலி என்ன பண்ணுவா அப்படின்னா விசித்தியன பிரிச்சு விவேகம் பண்ணி இந்த எல்லா ரூபங்களையும் ரூபங்களையும் பிரிச்சு நாமானி கிருத்துவா, இது எல்லாம் வெறும் நாமம் மட்டும்தான். சர்வம் நாம இவ. தங்கம்னு ஒரு பொருள், இது கம்மல் மூக்குத்தின்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு ஒரு பொருள் இல்லவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தங்கத்தை தான் ஃபார்மை மாத்தி 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 ஃபார்ம் வேற மாத்தி வளையமா பண்ணா வளையல், ஆரமா பண்ணோம் அப்படின்னா நெக்லஸ், ஒட்டியானமா பண்ணி ஒட்டியானம் ரவுண்டா பண்ணி ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்து மூக்கில் போடுற மாதிரி போட்டா மூக்குத்தி, காதுல போடுற மாதிரி போட்டா கம்மல், கழுத்தை போடுற மாதிரி போட்டா நெக்லஸ், கையில மாட்டுற மாதிரி வந்தா வளையல். என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அநேக ரூபங்கள் கொடுத்து என்ன பண்ணிருக்கோம், பேர் வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தங்கம் தான். அதனால சர்வாணி ரூபாணி, தங்கத்துக்கு மேல இருக்கிற எல்லா ரூபங்களும் பிரிச்சு 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 பார்த்து, மண்ணுக்கு மேல இருக்கிற சட்டிப்பானன்ற எல்லா ரூபத்தையும் பிரிச்சு 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 பார்த்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருத்திகா இத்யேவ சத்தியம் வாச்சாரம்பனோ விகாரம் நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம் சாந்தோக்கியம் சொல்லுது. வெறும் வாக்குனால வந்து ஆரம்பிக்கப்பட்ட விவகாரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கு விவகாரம் தான் இந்த பேரெல்லாம். அப்ப வாஸ்தவத்துல வந்து நாம ரூபங்களை கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்க அப்படின்னு புத்திசாலி என்ன பண்றான் அப்படின்னா எல்லா ரூபங்களையும் பிரிச்சு நாமானி கிருத்துவா, இது எல்லாம் வெறும் நாமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அபிவதன் யதாஸ்தே, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாமத்தை தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க கம்மல், மூக்குத்தி அப்படின்னு விவகாரம் பண்ணும் போது நம்ம எதை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், தங்கத்தை தான். சட்டிப்பானன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எதை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், மண்ணை தான். அதான் சத்தியம். அதே மாதிரி இந்த உலகத்துல எந்த நாமரூப விவகாரங்கள் நடந்தாலும் சர்வ நாமரூபமா விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றா, ஜீவனாவும் அவர்தான் இருக்கார், ஜெகத்தாகவும் அவர்தான் இருக்கார். ராமகிருஷ்ண கோவிந்தன் அவர்தான் இருக்கார், அவர்தான் இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களாவும் நாமரூபங்களாவும் அவர்தான் இருக்கார். எல்லாம் அவர்தான், அவர் கண்ணியமா இல்லவே இல்லை அப்படின்னு புத்திசாலி என்ன பண்றான் அப்படின்னா பார்க்கின்றான். இது ஸ்ருதேகி. அப்போ விவகாரத்தில் இருக்கிறது எல்லாம் பொய், நாமரூப விவகாரம், இருக்கிறது பகவான் மட்டும் சத்தியம். அவர்தான் பனக அப்படின்னு பெயர். ஜீவ ரூபத்தில் அவர்தான் இருக்கார், வஸ்துக்கள் ரூபத்திலையும் அவர்தான், ஜெகத் ரூபத்திலையும் அவர்தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதி ஸ்ருதேகி. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்ற புண்ணியானி கர்மானி, புண்ணியானி சர்வாணி கர்மானி பணம், புண்ணிய கர்மங்கள் எல்லா புண்ணிய கர்மங்களுக்கும் பேரு பனகன்னு பேர். ரெண்டாவது மீனிங் எடுக்கிறார். எல்லா புண்ணிய கர்மங்களுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம்னு பேரு. சங்கிருஹ்ய அதிகாரிபியக தற்பலம் பிரயச்சதி இதி, அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற கலெக்டர் யாரு, சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுடைய கர்மத்தையும் புண்ணிய கர்மங்களையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 தற்பலம் பிரயச்சதி, அந்தந்த பலனை அந்தந்த ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறார். பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 குரங்கு வந்து ஒரே அட்டகாசம், எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விட்டு போங்கடா அப்படின்னு விரட்டி விட்டு நம்ம ரூம்ல வந்து உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கு, அதுக்கு தெரியும் சாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினா தனியா போனா ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு. கரெக்டா குட்டி குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துச்சு, இருந்தது கரெக்டா ஒரே ஒரு பழம், வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சு. கரெக்டா அதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. என்னங்க கால்குலேஷன், இந்த ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே கொடுத்துருக்க வேண்டியது, காலையிலேயே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த ஒரு பழம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. நான் யோசிச்சு எதுக்கு ஒரு பழம் மட்டும் மிச்சம் இருக்கு, சரி இருக்கட்டும் அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியல அப்படின்னு. கரெக்டா அந்த குட்டி குரங்கு வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. மற்ற எல்லா குரங்கையும் அடிச்சு விரட்டினேன், ஆனா வந்து ஒரு குரங்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. இன்னொரு குரங்கு பின்னாடியே இதுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு இன்னொரு குரங்கு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு இல்லை. என்னங்க அநியாயமா இருக்கு, இந்த குரங்குக்கு மட்டும்தான் இந்த ஒரு பழம் வாழைப்பழம் போய் சேரணும் அப்படின்னு போய் சேர்ந்துருக்கு. எல்லாத்துலயும் நம்ம சொன்னோம்ல, எல்லாத்துலயும் அந்த வஸ்துவை பிரிச்சு பிரிச்சு யோக சூத்திரத்துல பண்ணும் போதே ஒரு வஸ்துல பரமாணுக்குள்ளார எது மறைஞ்சிருக்கும், அர்த்தவத்துவம்.
ஜீவர்களோட கர்மா அங்க மறைஞ்சிருக்கு ஒவ்வொரு பரமாணுலையும். அந்த அந்த அர்த்தவத்துவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஒவ்வொரு எம்எம்லயும் இருந்துகிட்டு இந்தந்த வஸ்து இந்தந்த ஜீவராசிக்கு போய் சேரணும்னு பலன்களை பார்த்து பார்த்து கொடுக்கிறார். அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் புண்ணிய கர்மங்களோட பலனை கொடுக்கறதுனால சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணாவிருத்தி மூலமா என்ன பேர் அப்படின்னா பனகன்னு பேரு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். வந்துருங்க 9 நாமங்கள். ஓம் ஆதார நிலையாய நமக, ஓம் அதாத்ரே நமக, ஓம் புஷ்பஹாசாய நமக, ஓம் பிரஜாகராய நமக, ஓம் ஊர்த்வகாய நமக, ஓம் சத்பதாச்சாராய நமக, ஓம் பிராணதாய நமக, ஓம் பிரணவாய நமக, ஓம் பனாய நமக. என்ன நாமம்ல 8 9 நாமம் அற்புதமான நாமம் ஒவ்வொன்றும். ஓம் ராமாய ராம, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹரிஹி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதே. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நான் நேற்று ராத்திரி நினச்சேன் 1/2 மணி நேரத்தில் இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினச்சேன். எடுத்து பார்க்கும்போது எனக்கு நாமம் அப்படி தான் தெரிஞ்சது. என்ன ஒன்றுமே இல்லை அதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு. கடைசியில் இன்னைக்கு மத்தியானம் எடுத்து பார்க்குறோம், ஒவ்வொரு நாமமும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கு, அவ்வளோ கம்பீரம் நாமம். நாராயண நாராயண நாராயண.